கடவுள் தயவால சிட் அவளை பார்க்கவே கூடாது. ஒருவேளை பார்த்துட்டாலும் சிட் அவன் பாதையை மாத்திக்கணும். அவன் நிழல் கூட அவன் மேல படக்கூடாது. காலிஃப்ளவர் மசாலா அப்புறம் வேற என்ன செய்யணும்? இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் சத்தம் இல்லாம பேசுங்க. அது போதுமா? நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆமா, அபி ஏன் இன்னும் கேரம் விளையாட போகல? ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? அபி எங்க இருக்கான்னு நேரடியா கேட்க வேண்டியதானே? பாட்டி, தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க. எனக்கு நல்லாவே தெரியுது பிரக்யாவை பார்த்தோன்னா உங்க மனசுக்குள்ள சின்ன நம்பிக்கை வந்திருக்குன்னு. ஆனா நான் இந்த வீட்ல தான் இருக்கேங்கறத நீங்க மறந்துடாதீங்க. சோ ப்ளீஸ் என்ன கோவப்படுத்தாதீங்க, சரியா? தனு, பாட்டி கிட்ட அப்படி எல்லாம் பேசாத. ரியலி ஆலியா, நீ இந்த வார்த்தையை சொல்லாத, சரியா? நேத்து அபி முன்னாடி பாட்டி எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தல்ல? அவ மட்டும் என்ன, நாங்க எல்லாரும் தான் பார்த்தோம். பாட்டி எங்க எல்லாரும் முன்னாடியும் அபி கிட்ட டைரக்டா சொல்லிட்டாங்க, உங்க 2 பேர்னாலதான் பிரக்யா வந்த விஷயத்த எங்க கிட்ட சொல்லலன்னு. அப்படியா? இங்க பாரு, தேவையில்லாம என்ன இந்த முதல்ல முறைக்காத. பாட்டி சொன்னதான் சொன்னேன். பித்தாலி, நீ கிச்சன்ல வேலை செஞ்சு அப்படியே உருளைக்கிழங்கு மாதிரியே ஆயிட்ட. எப்படி எல்லா காய்கறி கூட உருளைக்கிழங்கு சேர்க்கிறோமோ அதே மாதிரி நீனும் சேர்ந்துக்கிற. நேத்து அபி கூட சேர்ந்த, இன்னைக்கு இவங்க கூட சேர்ந்துக்கிற. ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்கிற. எல்லார் பார்வையிலயும் நான் தப்பானவளாதான் தெரியறேன். இன்னும் சொல்ல போனா இந்த வீட்ல இருக்கிறதுலயே அப்பாவியானவன் நான் தான். நான் நினைச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குது. எல்லாரும் என்னதான் மிரட்டிட்டே இருக்கீங்க, நான் யாரையும் மிரட்டல. இப்ப எனக்கு வேலை செய்யறதுக்கு இஷ்டமே இல்ல. நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். நான் உங்க யாருக்கிட்டே பேச மாட்டேன். புரிஞ்சுதா? மித்தாலி அண்ணி, இந்த டிராமாவை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? போய் அமைதியா சமைக்கிற வேலையை பாருங்க. யாராவது இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? அபி எங்க? அபி எங்க வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனா. ஆமா தனு, அண்ணன் வெளியில கேரம் விளையாடிட்டு இருப்பாரு, வேற எங்க போவாரு? ஆலியா, நான் அததான் சொல்ல வரேன். அபி வெளியவும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் இல்ல. தனு, நானும் உன்னை 2 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா அபி மேல கவலையே பட்டதில்ல. இப்ப என்ன புதுசா கவலைப்படுற? இந்த அளவுக்கு வருத்தப்படுற? ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி விஷயமே வேற. அப்போ பிரக்யா உயிரோட இருந்த விஷயம் எனக்கு தெரியாது. இப்ப அபி எப்ப வேணாலும் அவகிட்ட போகலாம். தனு, நீ அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் கேளு. அண்ணன் எங்க போனாருன்னு தெரியும். அவங்க கிட்ட நீ போய் கேளு.
பிரக்யா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது நியூஸ் பேப்பர்ல வீட்டை ஏலம் விட போறதா போட்டிருந்தது. அதான் கடைசி தடவையா வந்து. பிரக்யா, பிரக்யா என்னாச்சு? பிரக்யா நீ நல்லா இருக்கல? பிரக்யா ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? பிரக்யா, பிரக்யா ஏதாவது பேசு. பிரக்யா, பிரக்யா உனக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ப்ளீஸ் கண்ணு திறந்து பாரு. மூச்சு விடு, மூச்சு விடு. இங்க பாரு பிரக்யா, நீ எதுக்கும் பயப்படாத. நல்லா மூச்சை இழுத்து விடு. பேனிக் ஆகாத. அமைதியா இருன்னு. நீங்க இருக்கிற வரைக்கும் என்னால அமைதியா இருக்க முடியாது. நீ என் கூட சண்டை போட்டனா அப்புறம் உனக்கு இன்னும் மூச்சு திணறும். நீங்க என் மேல அக்கறை இருக்க மாதிரி என்கிட்ட நடிக்க வேண்டாம். உங்க அக்கறை பத்தி தெரியும். நான் உனக்கு உதவி பண்றேன். Leave me alone. இதான் எப்பவும் சொல்ற, leave me alone, make me alone. நான் உன்னை விட்டு எங்கேயும் போறது இல்ல. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான். எனக்கு எதுவும். நீ நல்லா இருந்தானா எனக்கு சந்தோஷம் தான். நீ ஏன் பேசிக்கிட்டே இருக்க? மூச்சை நல்லா இழுத்து விடு. நீங்க இருக்கிற வரைக்கும் என்னால மூச்சு ஒழுங்கா. நீ சும்மா இரு. நான் உன்கிட்ட எதுவும் பேச போறதில்ல. கதவை விட்டு தள்ளி இரு. நான் உள்ள வரதுக்கு எப்படியாவது முயற்சி பண்றேன். அண்ணி, திரும்பவும் இதேதான் சமைச்சிருக்கீங்களா? இந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் நீ வாய்க்கு வந்தபடி பேசுறேன்னு என்கிட்டே சொல்லாத என்ன? இந்த வீட்ல எது சீப்பா இருக்கோ அதை தானே சமைச்சு போட முடியும். நான் சொன்ன சரிதானே? அப்புறம் நீங்க எதையோ சொல்லிட்டு இருந்தீங்களே, விஷயம் ஏதோ பெருசுன்னும் வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல. நீங்க 2 பேரும் ஏதோ தப்பான விஷயம் பண்ணிருக்கீங்க, அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம மெத்தாலிக்கு தெரியாம இந்த வீட்ல வேற ஏதாவது விஷயம் இருக்கா என்ன? தப்பு பண்ணிருக்கோன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க கண்டிப்பா தப்பு பண்ணிருக்கீங்க தான். இல்லனா தனு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நிறுத்த மாட்டா. இங்க பாருங்க, தப்பு நடந்து போச்சு. அதாவது பிரக்யாவோட கார் ஆக்சிடென்ட் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த காரை யாரு ஆக்சிடென்ட் பண்ணது இது வரைக்கும் தெரியாது. அதாவது அவ ராக் ஸ்டாரோட ஒய்ஃப். அதுவும் இல்லாம இது ஹை ப்ரொஃபைல் கேஸ் வேற. அதையும் தாண்டி நிறைய பேரை சந்தேகப்பட்டு புடிச்சாங்க வேற. அப்படி என்ன எதுவுமே கிடைக்கலையா? போலீஸ் கிடைச்சது வெறும் கார் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது காருக்குள்ள இருந்து பிரக்யா தானா வெளியே வந்தாளா இல்ல யாராவது புடிச்சு இழுத்தாங்களா? கார் தானே ஆக்சிடென்ட் ஆச்சா இல்ல காரை ஆக்சிடென்ட் பண்ணாங்களா? எனக்கு எப்ப சந்தேகம் வந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ போலீஸ் தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, இந்த மித்தாலி இல்ல. என் மூளை இன்னும் யோசிச்சுட்டே தான் இருக்கு. கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஏன்னா எல்லா சஸ்பெக்டும் என் முன்னாடி தானே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரக்யா நம்ம லைஃப்ல திரும்பி வந்துட்டா இல்லையா? இப்ப உண்மை வெளியே வந்துதானே ஆகணும். உங்க த்ரில்லர் டிராமாவை கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்? உண்மை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? போலீஸ் எதுவும் ரிவார்டு அறிவிச்சிருக்காங்களா? பிரக்யாவை யார் ஏமாத்துறாங்களோ அவங்கள புடிச்சிட்டு வந்தா 1 லட்சம் ரூபாய் பரிசு தரோம்னு. அப்படி இருந்தா நீங்க போய் சொல்லிருங்க, தானு தான் மர்டர் பண்ணான்னு. அப்படின்னா நிஜமாலுமே பிரக்யாவோட கார் ஆக்சிடென்ட் பண்ணது நீதானா? நீதான் இந்த மர்டர் பிளான் போட்டதா? மித்தாலி அண்ணி அவ உங்களை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா, அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன தனு, மித்தாலி அண்ணி பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா என்ன? மித்தாலி அண்ணி பக்கத்து வீட்டுக்கு போய் எவ்வளவோ கிரைம் த்ரில்லர்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கல்ல. அவங்க மூளையும் கிரைம் ஆங்கிள் தான் இப்பெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் புது எபிசோடுக்கு ஏதாவது கதை எழுதி கொடுத்துட போறாங்க. அவங்க எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்க போறாங்க. மித்தாலி அண்ணி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஒரு சமயம் என்கிட்டயும் எல்லாமே இருந்தது. இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல. இந்த வீடும் இல்ல. பேங்க் வந்து இந்த வீட்டை என்கிட்ட பறிக்கும் போது எனக்கு எந்த வித்தியாசமும் ஏற்படல. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனேன். ஏன்னா இந்த வீட்டுல நீயும் இல்ல, என் பாட்டியும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல எந்த வேல்யூ இல்ல. அதனால நான் ஈஸியா வெளியில போயிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த வீட்டுல உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு.
ப்ளீஸ் இந்த வீடை வித்துறாத. இந்த வீடை ஏலத்துக்கு விடாம ஸ்டாப் பண்ணிடு. ஏன்னா இந்த வீட்டோட நம்ம நினைவுகள் இணைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட நிறைய நினைவுகள் இணைஞ்சிருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள். ஆனா ஏன் நல்ல விஷயங்கள்லாம் உங்களோட சேர்ந்திருக்கு, கெட்ட விஷயம்லாம் என்னோட சேர்ந்திருக்கு? நீ எதையும் உன் கூட வச்சுக்க ஆசைப்படலையா? உங்களை சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நான் வச்சுக்க விரும்பல. இந்த வீட்டையும் சரி, இது சம்பந்தப்பட்ட நினைவுகளையும் தான். இந்த வீடு இன்னைக்கு போயிடும். அப்புறம் நீங்க சொல்ற ஞாபகங்கள் இருக்கே, என்னைக்கு நமக்குள்ள கணக்கு தீருதோ அன்னைக்கே அதுவும் போயிடும். நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கு பதிலா நீங்க எதுவும் எனக்கு கொடுக்க தேவையில்ல. ஆனா நீங்க எனக்கு கொடுத்தீங்க பாருங்க, அத வட்டியும் முதலமா உங்களுக்கு கொடுப்பேன். உனக்கு கணக்கு தீக்கணும்ல, எனக்கு பதில் வேணும். எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் உன் கணக்கு தீக்க ஒத்துக்க மாட்டேன். முதல்ல நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறன்ற விஷயத்த சொல்லு. நான் என்ன தப்பு பண்ண, அது என்னங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்ல. உங்ககிட்ட எமோஷன்ஸ் பத்தி பேச விரும்பல. ஏன்னா நமக்கு இடையில எந்த ஒரு எமோஷனல் உறவும் இல்ல. நமக்குள்ள என்ன இருக்குன்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியும். நீங்க வரக்கூடாதுன்றதுக்காக உன் காரோட பிரேக்க நான் புடுங்கி விட்டுட்டேன். இனி உன் முகத்தை பாக்குறதா இருந்தாலும் அது உன் செத்து போன முகமா தான் இருக்கணும். பிரக்யா மொத்தமா மாறிட்டா. அவளுக்கு உங்களை பிடிக்கல, அவ உங்களை மொத்தமா வெறுக்கிறா, அவ உங்களை பழி வாங்க துடிக்கிறா. அபி, நீ என்ன பழி வாங்க தானே வந்திருக்க. நீங்க அப்படியே வச்சுக்கலாம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம், எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட அதிர்ஷ்டம் எல்லா வேலையும் எனக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சிருச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த 2 வருஷத்துல நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க, இந்த மொத்த மியூசிக் இண்டஸ்ட்ரியும் உங்க கையில இருந்திருக்கும். எந்த அளவுக்கு நீங்க மேல போயிருப்பீங்கன்னா அந்த அளவுக்கு உயரத்தை யாரும் தொடக்கூட முடியாதுன்னு நான் நினைச்சேன். அந்த உயரத்துல இருந்து உங்களை கீழே தள்ளும் போதுதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சேன். வாழ்க்கையில இந்த அளவுக்கு யாரு தாழ்ந்து போயிட்டாங்களோ அவங்கள தோக்கடிச்சு என்ன பிரயோஜனம்? நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். எதையும் யோசிக்காத. இதை விட அருமையான வீடு உனக்கு கிடைக்கும். அங்க உன் மேல அக்கறை காட்டுறவங்க இருப்பாங்க. நான் இப்ப என்ன யோசிச்சேன்னா, ஒவ்வொரு பொய்யும் இனிப்பாவும் அப்புறம் ஒவ்வொரு துரோகமும் ஏன் இவ்ளோ அழகா இருக்கு? அது ஏன்னா இனிமையான பேச்சை கேட்கறதுக்கு நமக்கு பிடிக்கும். அப்புறம் அழகான முகத்துக்கு பின்னாடி ரகசியத்தை மறைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இனிமே நடக்காத. இனிமே யாரு இனிமையா பேசினாலும் சரி, எவ்வளவு அழகா என் முன்னால வந்து நின்னாலும் இனிமே நான் யாரையும் நம்ப மாட்டேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த பிரசன்டேஷன் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சோ இனியோட ஆக்ஷனை நாம ஆரம்பிக்கலாம். பீட் அமௌண்ட் என்னன்னா 100 crore rupees. இது இந்த பங்களாவுடைய பேஸ் அமௌண்ட். அப்புறம் மார்க்கெட் பிரைஸும் தான். சோ ஷால் வி ஸ்டார்ட் தி பீட்? 110 crores. 110 crores, okay? 110 crores 1, 110 crores 2, 120 crores. 120 crores. 120 crores 1, 120 crores 2, 140 crores. 145 crores. 160 crores. here we are 160 crore. Thank you, Mr. Saluja. 160 crore 1, 160 crore 2, 170 crores. Guys, 170 crores. 170 crores 1. 180. 190 crores. இது ஆட்டோ ரிக்ஷாவா இல்ல சைக்கிள் ரிக்ஷாவா? ஏன் இப்படி ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு? மேடம், இது ஆட்டோவோ சைக்கிள் ரிக்ஷாவோ கிடையாது, டாக்ஸி, கார். இது கார்னு தெரியுது. இது எவ்வளவு நாளா ஓடுதுனோ எனக்கு தெரியுது. நீ ரொம்ப நேரம் எடுத்துக்கிற நேரம் நாங்க அங்கேயே போய் சேர்ந்திருப்போம். நீ ஏன் இந்த ஓட்டு வண்டியில எங்களை ஏத்துன சொல்லு. நான் முதல்ல வேண்டாம் தானே சொன்னேன். நீங்க தான் வலுக்கட்டாயமா வந்து உட்கார்ந்தீங்க. கிளம்பு கிளம்பு, லேட் ஆகுதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உன் வாய் மட்டும் தான் நல்லா பேசுது. இந்த கார் மட்டும் நல்லா ஓடி இருந்தா நாங்க அங்கேயே நேரம் போய் சேர்ந்திருப்போம். கிளைமேட் மேடம், மழை, ப்ராப்ளம்ஸ், எப்ப வேணாலும் ப்ராப்ளம்ஸ் வரலாம்ல. ஆலியா, இவனுக்கு பேசதான் தெரியும், வேற எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தோணுது. நம்ம வேற ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போய்க்கலாம். ஆலியா, வா போலாம். தாராளமா போங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி பைசா கொடுத்துருப்போங்க. 103 ரூபாய். 103? நான் ₹1 கூட தரமாட்டேன். நீ எங்க டைம் வேஸ்ட் பண்ணியா? அதுக்கு என்ன பண்ண போற? தனு, இந்த மாதிரி வளவளன்னு பேசாத. முதல்ல இவர்கிட்ட பணத்தை கொடுத்துறப்ப. மேடம் சரியா சொல்றாங்க. சரி சரி, நீ சீக்கிரம் வண்டியை ரெடி பண்ணு. நாங்க வெயிட் பண்றோம். சரியா?
அவன் நம்மகிட்டே மோதுறானா? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நம்மளால எது வேணாலும் செய்ய முடியும். இதே விஷயத்த பிரக்யாக்கு கத்துக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம லைஃப்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா இனிமே நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுதான் நடக்கும். மிஸ்டர் சலுஜாவுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லன்னா அவருக்கு இதோட உண்மையான வேல்யூ தெரியுமோ என்னமோ. 220 crores. 240 crore. Oh my god, tough competition. 240 crores. 250 crores. 250 crores. Thank you, Mr. Saluja. நீங்க மிஸ்டர் சலுஜாக்கு பதிலா வந்திருக்கீங்களா? திரும்பவும் துரோகம் பண்ணிட்டீங்கல்ல? How dare you? நோ துரோகமா? நான் ஒன்னும் துரோகி எல்லாம் கிடையாது. நான் ரொம்ப தைரியசாலி தெரியுமா? அதுவும் பிறந்ததுல இருந்தே இப்பவும் அப்படிதான் இருக்கேன். யாராவது எனக்கு லெக்சர் கொடுத்தாங்கன்னா இந்த காதுல கேட்டு இந்த காதுல வெளியில விட்டுருவேன். ஆனா யாராவது என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அதுக்கு பதிலா நான் லெப்ட் கையில விசில் அடிப்பேன். நான் விசில் அடிப்பேன், எதிர்க்க இருக்கிற ஆளுங்களை பேண்ட் வாச்சிருவேன். அதாவது ஜெயிக்கிறதுக்கு சொன்னேன். ஒன்லி டு வின், நத்திங் எல்ஸ். நீங்க மாறவே இல்ல. அன்னைக்கும் துரோகியா இருந்தீங்க, இன்னைக்கும் துரோகியா. முதலையும் வாய் முடாம பேசுனேன், இப்பவும் வாய் முடாம பேசிக்கிட்டே இருக்க. ஒரே ஒரு விஷயம் தான், முதல்ல நீ தொண பேசுறது கேட்கும் போது நல்லா இருந்தது. இப்ப கோபம் வருது. ஏன்னா உன் பேச்சிலையும் இனிமை கிடையாது, உன் கண்களை எனக்கான காதலை பார்க்க முடியல. முதல்ல அப்படியே அன்பா பேசி பொழிஞ்ச, ஆனா இப்ப அப்படியே எரிஞ்சு விழற. என்ன பழி வாங்க பாக்குறியா? எதுக்காகமா என்ன பழி வாங்க பாக்குற? சொல்லு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா முதல்ல என் வீட்டுக்கு வந்து இப்ப இங்க வந்திருக்க? என் பொண்ணை டென்ஷன் படுத்துற, எங்க ஆக்ஷனை கெடுத்திருக்க. தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. அப்புறம் வீடு, ஆபீஸ் எல்லா இடத்துலயும் உன்னோட போஸ்டர் ஒட்ட வேண்டியதா இருக்கும். அப்பதான் என் கார்ட்ஸ் உன்னை பார்த்த உடனே என் போட்டோ கூட சேர்ந்து என் ஆட்டோகிராஃபியும் வாங்கிக்கோங்க, சரியா? நான் யூவி ரேஸ் எல்லா இடத்துலயும் புகுந்துருவேன். எப்படி இருக்கு? இங்க பாருங்க மேடம், என் மனசுல உங்களுக்கு எதிராக எந்த விருப்பம் இல்ல. உண்மையை தான் சொல்றேன். எனக்கு நல்லாவே தெரியும் பிரக்யாக்கு நீங்க ரொம்ப கன்சென்ட்டா இருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க அந்த மாதிரி யோசிக்கிறீங்க, அந்த மாதிரி பார்வையில பாக்குறீங்க. ஆனா என்னைக்கு நான் பிரக்யா மேல கன்சென்ட்டா இருக்கிறன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருதோ அப்போ உங்க பார்வையே மாறிடும். நீங்க என்ன கட்டி அனுப்பீங்க. நான் சொல்றேன், ஒரு காலமும் நடக்காது. ஆனா இங்க நினைச்ச மாதிரி தானே எல்லாமே நடக்குது. நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கா? அதாவது பணம் இருக்குன்னா ஏன் வீட்டை வாங்க கூடாதுன்னு கேட்டீங்க, பணம் இல்லன்னா ஏன் சம்பாதிக்க கூடாதுன்னு கேட்டீங்க. இந்த வீடை வாங்க கோடி கணக்குல சம்பாதிக்கணும்னா ஒரு ஜென்மம் ஆகும்ல. ஆனா எனக்கு ஆகல பாத்தீங்களா? ஒரே ஒரு சின்ன ஆட்டம் தான் ஆடினேன். பணமே செலவழிக்காம வேலை முடிஞ்சது. உன் ஆக்ஷனை முடிச்சு வச்சிட்டேன்ல. தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் கமிங். த்ரூ சொன்னது போல உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், டெக்னிக்கல் கிளிட்ச் வந்ததுனால எங்களோட ஆக்ஷன் நின்னு போச்சு. அதனால உங்க நிறைய பேரோட டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஐ எம் சாரி ஃபார் தட். ஆனா பிளீஸ் இதை நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வீட்டை வாங்குறதுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அங்க பாரு, மிஸ்டர் சனுஜா அவரே வந்துட்டாரு. தேங்க்யூ. வெல்கம் பேக் எவ்ரிவன். சோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம டைரக்ட் ஆக்ஷனுக்கு போயிடலாம். And the betting amount starts from 100 crore. 110 crore. 110 crores. 110 crores 1. 110 crores 2. 120 crore. பாத்தியா, எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க இல்லையா? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேனே, எல்லாருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. எல்லாருக்குமே இந்த பங்களா வாங்கறதுக்கு ஆசைதான். ஆனா யாரு ஹையஸ்ட் பிட்டிங் பண்றாங்க அவங்களுக்கு தான் இது போகும். உன்னோட செக்ரட்டரி ஏன் இன்னும் வரல? லேட்டா வந்தா என்ன பிரயோஜனம்? போனை கட் பண்றானா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும் இல்லையா? தானோ வந்துருவான். போன் வந்துருச்சு. ஹலோ ஜூஹி, எங்க இருக்க நீ? உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் இது வந்துட்டேன். ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் a lot, நீ வந்துட்ட. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கியா? இந்தாங்க.
தேங்க்யூ. நீ பண்ண உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். பேப்பர்ல எல்லாம் சரியா இருக்குல்ல? தெளிவா இருக்கு. போலாமா? லேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச். பாய் பாய். பேப்பர்ஸ் வந்துருச்சா? ஐ திங்க் நாம இப்ப உள்ள போகலாம். லெட்ஸ் கோ. 160 crore. 160 crore. Thank you, Mr. Saluja. We have 160 crores. Anyone? 200 crores. Thank you, Mr. Agarwal. Now we have 200 crore. 200 crores 1, 200 crores 2, 230 crore. 230 crores. 240 crores. Excellent. 240 crores 1, 240 crores 2, 250 crores. 250 crores. கிராஸ் ஆயிடுச்சு கண்ணா. பட் ஐ எம் ஷூர் இது இன்னும் 300 கோடி வரைக்கும் போகும் பாரு. என்ன நம்பு, உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஒருவேளை இந்த பீட்டிங் நிறுத்தப்பட்டாலோ அதுவும் நல்லதுக்கு தான். 300 crores. Wow, 300 crores. 300 crores 1, 300 crores 2, and 300 crores. இந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தைரியம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதல்ல பர்ஸ், இப்ப ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் நாங்க தான். இந்த ஏலம் கண்டிப்பா நடக்கும். இங்க இருந்து வெளியே போங்க. ரிலாக்ஸ். whoever you are. இந்த வீடு யாருக்கு சொந்தமானதுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி இத வாங்க வந்தா இவங்களுக்கும் தெரிஞ்சிரும். இந்த வீட்டை வாங்க தானே வந்திருக்கீங்க. ஆனா அந்த கனவு இப்போ உடைய போகுது. நீ பண்ணது சரியில்லை பிரக்யா. மேடம், இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? முதல்ல டெக்னிக்கல் இஷ்யூ, இப்ப இவங்க வந்திருக்காங்க. இங்க உண்மையிலே பெரிய காமெடி தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா, யார் இவங்க? ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க மிஸ்டர் ரவி. இவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. நான் அதை பேசி கிளியர் பண்ணிடுறேன். இந்த ஆக்ஷன்ல நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களோடது. நீங்க பேப்பர் சைன் பண்ணா போதும். கன்ஃபியூஷன் உங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்களுக்கும் தான் இருக்கு. இந்த வீட்டோட உண்மையான ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இதை விக்க பாக்குறாங்க. ஜஸ்ட் ஷட் அப். அஞ்சனா, செக்யூரிட்டியை வர சொல்லி இவங்க 2 பேரையும் வெளியே தள்ளு. தாராளமா செக்யூரிட்டியை கூப்பிடுங்க. நீங்க செக்யூரிட்டியை கூப்பிடுங்க, நாங்க போலீஸ கூப்பிடுறோம். போலீஸா? அது நீ கூப்பிட போறியா? நீயே ஜெயில இருந்து ஓடி வந்தவ தானே? ஓடிலாம் வரல, வெயில்ல வந்த. வெயில்ல வந்திருக்க, மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கு, ரைட்? உனக்கே நல்லா தெரியும் நீ பண்ற இந்த காரியத்துக்கு உன்னை மறுபடியும் என்னால ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். ஓ காட், மொத்த குடும்பமும் இப்படி ஃப்ராடா இருக்கீங்க. முதல்ல அவன் வந்தான், இப்ப இவங்க. எந்த பொருளை திருடி சொந்தமாக்கிக்க முடியலையோ அதை இவங்க ஃப்ராட் பண்ணி அடையணும்னு நினைக்கிறாங்க. நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யார் வந்தாங்க? யார் இங்க வந்தாலும் ஃப்ராட் பண்ணத்தான் வந்தாங்க. இங்க யார் ஃப்ராடு யார் ஃப்ராடு இல்லங்கிறது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நீங்க யாரு? who are you? இது எங்களுக்கும் பிரக்யாவுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. நீங்க எதுக்காக தலையிடுறீங்க? நான் பிரக்யாவோட அம்மா. இன்னொரு அம்மாவா? பிரக்யா எப்ப வந்தாலும் ஒரு புது உறவோட தான் இங்க வருவா. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ். ஐ நோ. முதல்ல சரிதா ஆண்டி, இப்போ சுஷ்மா ஆண்டி. சரி, எனக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. பிரக்யாவை நீங்க தத்தெடுத்தீங்களா இல்ல பிரக்யா உங்களை தத்தெடுத்தாளா? பதில் தெரிஞ்சு என்ன பண்ண போற? உனக்கு புரியுமா என்ன? உறவு மனசு சம்பந்தப்பட்டது. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்டதுல. ஆனா நீயும் லாபத்துக்கு மட்டும்தானே உறவை வச்சுப்ப. கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு லாபம் இல்லாம இருக்காது. ஆனா அந்த லாபத்துக்கான பேப்பரை நீ ரெடி பண்ணியா இல்லையா? எனக்கு அந்த பேப்பர் தேவைப்படும்னு தோணல. உறவுகள் முறிஞ்சு போயிடும்னு யாரு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பேப்பர்ஸ் தேவைப்படும். மனுஷங்க உருவாக்குன உறவு வேணா உடையும், காலத்தால உருவாக்கப்பட்ட உறவுகள் உடையாது. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நாங்க உங்ககிட்ட அடாப்ஷன் பேப்பர்லாம் கேட்க வரல. நாங்க இங்க வந்தது இந்த பேப்பரை காட்டதான். என்னோட வெற்றி இந்த ஏலத்திலேயா இருக்கு? ஏலத்தை நிப்பாட்டின உடனே நான் தோத்து போறதுக்கு? நீ பயமுறுத்தினா நாங்க என்ன பயந்துருவோமா என்ன? பவரும் ஸ்டேட்டஸும் இருக்கிறதுனால என்ன பலன் இருக்கு? இந்த வீட்டை நீ ஏலத்துக்கு விட பார்த்த, ஆனா விக்க முடிஞ்சதா? ரைட். நீ என்ன நினைச்ச? பேப்பர்ல இந்த வீட்டோட ஏலத்தை பத்தின செய்தியை போடுவேன், நாங்க இதை பார்த்தோம்னா அப்படியே கோவப்படுவோம்னு நினைச்சியா? எங்க நிலைமை இன்னும் மோசமாகல. ஏன்னா நாங்க மெஹராஸ். அவ்வளவு மோசமாயிட்டீங்க, அதனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க.
நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இங்க வந்தது இந்த பங்களாவை விக்கிறதுக்காகவா? இல்ல, எங்களோட நிலைமை பார்த்து சிரிக்க வந்திருக்க. இந்த வீடு எங்க பேர்ல இருந்த கூட நாங்க காலனில தான் இருக்கோம். இந்த பங்களா பேங்க் கிட்ட தான் இருக்குன்னு தெரியும். ஆனா டாக்குமெண்ட் எங்க பேர்ல இருக்கு. எங்க கிட்ட இன்னொரு வீடும் இருக்கு. நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க இல்ல. பிரக்யா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இவங்க கூட நீ எப்படி வாழ்ந்தன? இவங்க பங்களால என்ன, இவங்க காலனில இருக்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்லாதவங்க. Enough! குரல்ல உயர்த்தி பேசாத. என்ன பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேச. அவங்க கிட்ட பேசுறதுக்கு அவங்கள பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. வெல், உன்னை பத்தி இவங்களுக்கு சரியா தெரியாதப்ப என்ன பத்தி எப்படி தெரிய போகுது? ஆனா இவங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களுக்கு கிளியர் பண்ண வேண்டியது எனக்கு கட்டாயம். நான் இங்க வந்தது என்னோட பவர், பணம் எல்லாத்தையும் ஷோ ஆஃப் பண்றதுக்கு நினைச்சீங்கன்னா, இல்ல இந்த பங்களாவை விற்க வந்த நினைச்சீங்கன்னா, then you're wrong. நீங்க நிஜமாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வெறும் இந்த வீட்டை வித்து ப்ராஃபிட் பார்க்க வந்திருக்கேன்னு? எனக்கு இந்த பங்களா வேணாம், இதை விட்டு விடுதலை கிடைச்சா போதும். அதுக்காக இன்னொரு வாட்டி ஆக்ஷன் வைக்கலாமா இல்லனா உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கலாமான்னு ஐ ஹேவன்ட் டிசைடட். அது என்னன்னா, உங்க ஏழ்மைதாமா என்னோட வெற்றி. அதாவது உங்க தலையில உங்க தலைவிதிய பார்க்கும்போது எனக்கு மனசுல அப்படியே ஆறுதல் கிடைக்குது. அதுதான் என்னோட வெற்றி. சரி சொல்லுங்க, how does this feel? என்னோட உயிரோட பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? என்ன உயிரோட பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க அமைதியா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க முகத்துல இருக்க இந்த பரிதாப நிலை இருக்கு பாருங்க, அதுதான் பார்க்க ஆசைப்பட்டேன். ஏன்னா நீங்க வாயை திறக்கலனாலும் அது நல்லா பேசுது. சரி சொல்லுங்க, என்ன உயிரோட பார்க்கும்போது எப்படி இருக்கு? நான் சொல்றேன். ஆலியா, நமக்கு தெரிஞ்ச பிரக்யா இருக்கா இல்லையா? அவ இந்த பிரக்யா இல்லவே இல்ல. ஐ மீன், நமக்கு தெரிஞ்ச பிரக்யா இருக்கா இல்லையா? அவ அபிய உயிருக்கு உயிரா காதலிச்சா. அப்படி இருக்கும்போது அவ இங்க வந்ததுக்கு அப்புறமும் அபிய சந்திக்காம இருந்தா எப்படி? அதனால எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நீ பழைய பிரக்யாவா இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த பிரக்யா அபிய உயிருக்கு உயிரா காதலிச்சா.